கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக பென்யமீனை முறியடித்தார். அந்நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பென்யமீனிலே பட்டயம் உருவுகிற ஆட்களாகிய 25,100 பேரை சங்கரித்தார்கள். சரியான காரியங்களை சரியான வழியில் செய்யும் போது பெரும் அழிவுக்கு தப்பலாம். கிபியாவின் மக்கள் தங்கள் நடுவில் இருந்த தீயவர்களுக்கு தண்டனை தந்திருக்க வேண்டும். அவர்கள் அதை செய்ய தவறிய போது பென்யமீன் கோத்திரத்தினர் செய்திருக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் தீயவர்களை பாதுகாப்பதற்காக கிபியா ஊராரும் பென்யமீன் கோத்திரத்தாரும் போரிட்டதால் 25,000 பலவான்களை இழந்தனர். கிபியாவின் பட்டணமும் தீக்கிரையானது. கொடியவர்களாக இருப்பவர்கள் மட்டுமல்ல, அவர்களை பாதுகாப்பவர்களும் அவர்களுக்கு உதவி செய்கிறவர்களும் தண்டனைக்குரியவர்களே. மதம், இனம், மொழி என்ற ஒற்றுமையால் தங்களில் தீமை செய்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் அவல நிலையை இன்றைய உலகிலும் காணலாம். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என வேதம் நம்மை எச்சரிக்கிறது. நெருக்கமான நட்பு மற்றும் உறவுகள் தீமைக்கு எதிர்த்து நிற்காதவாறு நம்மை தடுக்கலாம். ராஜாவாகிய யோசபாத், நான் தான் நீர் என்று ஆகாபுக்கு துணையாக ராமோத்தின் மேல் யுத்தத்திற்கு போன போது துன்மார்க்கனுக்கு துணை நின்றவன் என்று கர்த்தர் யோசபாத்தின் மேல் கோபமானார். மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதலே நல்லது. இன்றைய நாட்களில் பெற்றோர் தவறு செய்யும் தங்கள் பிள்ளைகளை ஆசிரியர்களோ சபை போதகரோ அல்லது மூப்பர்களோ கண்டிப்பதை விரும்பாமல் அவர்களை காயப்படுத்துகின்றனர். ஏலி தன் குமாரர் தவறு செய்வதை அறிந்தும் கர்த்தரை பார்க்கிலும் குமாரரை மதித்ததால் அவன் வம்சத்தில் உள்ள யாவரும் வால வயதில் சாவார்கள் என்ற சாபத்தையே பெற்றனர். தீமையான காரியங்களுக்கு உடன்படாமல் தனித்து நிற்கும் போது பல இன்னல்களுக்குள்ளாகலாம். வரவேண்டிய பதவி உயர்வுகள், பணியிடை மாற்றங்கள் மறுக்கப்படலாம். போத்திபாரின் மனைவியின் ஆசைகளுக்கு உடன்படாத யோசேப்புக்கு கிடைத்தது சிறைவாசமே. உலகம் தரும் தண்டனைகள் நிரந்தரம் அல்ல. நமக்கு துணை நின்று நம்மை விடுவித்து மேன்மைப்படுத்தும் கர்த்தர் நமக்கு உண்டு. தவறு செய்வதை அறிந்தும் அமைதி காப்பது தீமைக்கு துணை போவதற்கு சமானம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள தேவனே, எந்த ஒரு நிலையிலும் தீமைக்கு துணை செல்லாதவாறு எங்களை காத்தருளும். உம்முடைய வழியிலே எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.